நேற்றும் இன்றும் மாறாத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலையும் ஆசீர்வாதங்களையும் இந்த கால வேளையில் நான் தெரியப்படுத்துகிறேன். இந்த நாளிலே ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த காலை தோறும் கர்த்தருடைய வார்த்தை என்ற இந்த பகுதியில் பிலிப்பியருடைய புத்தகம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. சங்கீதம் 118:14 சொல்லுது, கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர். என்னாகமம் 23:22 சொல்லுது, பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள் அவர்களுக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் உண்டு என்று நமக்கு சொல்லுகிறது. உபாகமம் 8:17-18 சொல்லுகிறது, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலன் தருகிறவர். யோசுவாவின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் காலேப் சொல்லுகிறார், மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது என்று சொல்லி அந்த காலேபால் சொல்ல முடிகிறது. அவன் சொல்லுகிறான், 45 வருஷமாயிற்று, இதோ இன்று நான் 85 வயது உள்ளவனாக இருக்கிறேன், ஆனாலும் அந்த நாளில் இருந்த அதே பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது என்று சொல்கிறான். சரீரத்தில் பலன். தாவீது வர வர பலத்தான் என்று சொல்லி 2 சாமுவேல் 3:1 சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நாளில் உம்மில் பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 84:6 சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இன்றைக்கு நாம் என்ன செய்வோம்? அந்த சிலுவையின் உபதேசம் நமக்கு முதலாவது பலன் கொடுக்கிறதாக இருக்கிறது. எங்கே இருந்து இந்த பலன் வருகிறது என்று நாம் பார்ப்போமானால், முதலாவது 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. இன்றைக்கு சிலுவையை பற்றிய உபதேசம் தேவ பலத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, 3:4-5 சொல்லுகிறது, நாங்கள் மாமிசத்தில் நடக்கிறவர்களாக இருந்தோம், மாமிசத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாமிசத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலம் ஆக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாக இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சுரைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி வசனங்கள் நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. ஜெபத்தினாலே நாம் தேவ பலனை அடைய முடியும். தேவனுடைய சிலுவையின் உபதேசம் நமக்கு தேவ பலனை கொடுக்கிறது. மூன்றாவதாக அப்போஸ்தலர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், ஆண்டவராகிய இயேசு பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக நீங்கள் எருசலேம் விட்டு போகாமல் என்னிடத்திலே கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். 6-8 வசனங்கள் சொல்லுகிறது. 8ஆம் வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார். அப்படி அங்கே பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது நமக்கு புது பலனை பரிசுத்த ஆவியானவர் தருகிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரம், தேவாலயத்தில் பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் ஒரு முடவன் கண்டு பிச்சை கேட்கிறான். பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லுகிறான். வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவ ஆலயத்துக்குள் பிரவேசித்தான் என்று பார்க்கிறோம். அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது என்று சொல்லி அங்கே பேதுருவும் யோவானும் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு அவருடைய நாமம் அது அவனை பலப்படுத்தினது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்கிறது, அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பில்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் வேறு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்றான். கர்த்தருடைய நாமம் அது நமக்கு பலனை தருகிறது. அந்த பலனினாலே நாம் சொல்லுவோம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி
நாம் கர்த்தருக்கு மகிமைகளை செலுத்துவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.